அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சுட்டு நம்புறேன். இன்னைக்கு நீங்க கத்துக்க போறது இந்த ரொட்டேஷன் தான். இன்னைக்கு டே. இதுக்கு முன்னாடி வீடியோல இந்த முன்னாங்கையில இந்த சக்கரம் சுற்றும் சொல்லுங்க. இது எப்படி சுத்துறதுன்னு நிதானமாகவும் பாதுகாப்பாகவும் பயிற்சி செஞ்சுப்பீங்க நம்புறேன். அதே இப்போ பக்கவாட்டுல, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இது எப்படி சுத்துறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி உங்களுக்கு கை ரொட்டேட் பண்ண சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சுருக்கீங்க நம்புறேன். அதே பயிற்சியை தான் பயன்படுத்தி லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இடது வலது கை பக்கம் அந்த சுழற்சி எப்படி செய்ய போறீங்க. நான் இந்த பக்கம் செஞ்சு காட்ட பாருங்க. இந்த சுழற்சி தான் எப்படி நீங்க முன்னாடி சுத்தினீங்களோ அதே மாதிரிதான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சுத்த போறீங்க. அதுக்கு ஒரு அடிப்படை அண்ட் சுலபமான பயிற்சி இருக்கு. அதை நல்லா பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா இதை சுத்தலாம். அந்த பயிற்சி என்ன நான் சொல்றேன் அதை பார்த்து நிதானமா பாதுகாப்பா பயிற்சி பண்ணுங்க. ஏற்கனவே இப்படி சுழற்றத நல்லா பயிற்சி பண்ணிருப்பீங்க நம்புறேன். இதே தான் என்ன பண்ண போறீங்க, உங்களுக்கு நான் அந்த திரும்பி காட்டுறேன். இப்போ உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபர்ஸ்ட் சுழற்சி கொண்டு வரணும். ரைட் ஹேண்டை நார்மலா அப்படி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் திருப்புங்க. அதாவது கீழே பார்த்த மாதிரி உள்ளங்கையை மேல பார்த்த மாதிரி கொண்டு வரணும். ஏற்கனவே இந்த கை எப்படி கொடுக்கறது கொடுத்து எப்படி திருப்புறான்னு இந்த பயிற்சி நான் கொடுத்தது இல்லையா, இதே முறையை தான் இதுலயும் பண்ண போறீங்க. திருப்பிட்டீங்க, அதே மாதிரி கை கொடுக்குறீங்க, திருப்புங்க, மறுபடியும் நேரா பிடிங்க. இது பயிற்சிக்காக மட்டும்தான், சரிங்களா? பிடிங்க, மறுபடியும் திருப்புங்க, பிடிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க உடம்ப இந்த பக்கம் திருப்பிட்டு கையை பார்க்காம இப்படி சுத்தி பிடிக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க. இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கையில இங்க எப்படி கொண்டு வருது, இதை எப்படி கொண்டு திருப்புறதுன்னு அவங்க சொல்றேன். இது பயிற்சிக்காக தான். மொத்தமா இப்படி திரும்பிடாதீங்க. அது நெஞ்சு பகுதி இந்த பக்கம் மாதிரி முழு நேரம் இருக்கட்டும். உங்க கை மட்டும் இந்த பக்கம் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நெஞ்சு பகுதி இந்த பக்கம் திரும்பும் தான் கொண்டு வந்துட்டு இப்படி திருப்புங்க. மறுபடியும் பிடிங்க, இந்த திருப்புங்க, பிடிங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடுல கொடுக்கும் என்ன பண்ணுங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல ஜஸ்ட் இப்படி கொண்டு வர போறீங்க. கொண்டு வந்துட்டு இப்படி திருப்ப போறீங்க. திருப்பிட்டு இதை பிடிக்க போறீங்க. அவ்வளவுதான். இத நான் இப்படி பயிற்சி பண்ணுங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே தான் அதுல பண்ண போறீங்க. நான் முடிஞ்ச நின்னுறேன். இங்க பாருங்க, மறுபடியும் என்ன பண்ணுங்க, இதே இடத்துல பிடிங்க. இத தொடர்ந்து பயிற்சி பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்ததுக்கான பயிற்சி இருக்கு. அதை செஞ்சுட்டு இந்த பயிற்சி செஞ்சுட்டு அதையும் செஞ்சீங்கன்னா உங்களால இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், மிக சுலபமாக ரெண்டு பக்கமும் அப்படி கைகள் மாற்றி மாற்றி சுழற்ற முடியும். ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு படிக்கட்டு மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் உங்களுக்கு சொல்றேன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கத்துவங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.